ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே ஸ்பெஷல் சமையல் அண்ட் என்ன நான்வெஜ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சிக்கனா மட்டனா மீனா அப்படின்னு பார்க்குறப்போ எங்களுக்கு மீன் தான் எப்போவுமே கம்ஃபர்ட் ஃபுட்டு. அதனால் மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு காசிமேடு போயிருந்தோம். மீன் வெரைட்டி எக்கச்சக்கமாக இருந்தது. அதனோட விலையுமே நல்ல சூப்பராக இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு விலையாக தான் இருந்தது. டூனா, சங்கரா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொடுவா, கடம்பா, அதுக்கப்புறம் திருக்கை, வாழை மீன், கோலா மீன், அதுக்கப்புறம் சுறா, அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு மத்தி மீன் வாங்கிட்டு நண்டு தான் வாங்கிட்டு வந்தோம். நண்டு கடைக்கு போனது உடனே பார்த்திங்கன்னா சைந்தவிக்கு விளையாடுறதுக்கு ஒரு நண்டு அந்த அக்கா செய்து கொடுத்துட்டாங்க. எனக்கு அப்போ எப்போவுமே ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்க நான் ரெகுலர் கடைக்கு தான் போவேன். ஏன்னா அங்கே பாப்பாவுக்கு கொடுக்குற கன்சர்ன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லா பொருளும் காசு கொடுத்து தான் வாங்குகிறோம். ஆனால் அந்த காசை தாண்டி ஒருத்தருக்கு நம்ம மேலே இருக்க கன்சர்ன் ரொம்ப பெரிய விஷயங்க. அது எல்லா இடத்துலையும் அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகாது. அப்போல்லாம் நம்ம வரவு செலவு வச்சுக்கிற கடைக்காரங்க கிட்ட நம்ம ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுவோம். ஈவன் அவங்க ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு கூட கூப்பிடுவாங்க. இப்போல்லாம் அந்த மாதிரி எத்தனை பேர் மெயின்டைன் பண்ணுறோன்னு தெரியாது. அதுவும் இல்லாமல் எல்லாமே ஆன்லைனில் தான் நம்ம ஆர்டர் பண்ணுறோம். ஃபிசிக்கலாக போய் வாங்குறதுன்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் நம்ம என்ன ஃபிசிக்கலாக வாங்குகிறோமோ அங்கே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது என்னோடய பழக்கம். நீங்கள் எப்படின்னு தெரியல. அப்படி யாராவது மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு பெரிய நண்டு இருந்துச்சுங்க. ஒரு 2-3 நண்டு வச்சுருந்தாங்க. கேமராவை பார்த்து அது எட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த அக்கா சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த நண்டு கை மட்டும் மாட்டுச்சுன்னா அவ்வளோதான். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடல் நண்டு கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதை பார்த்துட்டோன்னே கிலோ 100 ரூபாய்க்கு தரேன்னு சொன்னாங்க. நாங்கள் பை பை சொல்லிட்டு வந்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா லாப்ஸ்டர் நிறையவே இருந்தது இந்த வாரம் மார்க்கெட்டில். ஸோ இந்த வீக் ஒரே குஷியாகிடுச்சு. அந்த லாப்ஸ்டர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இதில் இந்த மஞ்சள் கலராக இருக்கிறதெல்லாம் அதனோட முட்டை தான். எப்படியும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2-3 வாரத்தில் மீன் பிடி தடைக்காலம் வந்துடும். அதனால் மீன் விலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. அண்ட் மீன் வெரைட்டிஸ் இந்த வீக் ரொம்ப அதிகமாக தாங்க இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு பூண்டு உரிச்சது எண்ணெய் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. அண்ட் இது கூட நான் 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா வதங்கின வாட்டி நீங்கள் தேவைப்படுற மிளகாய் பொடி, தனியா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். இந்த பக்கம் குழம்புல போடுற மீனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் உப்பு காரம் எல்லாம் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லா வரும். இந்த மீன் மத்தி தான். ஆனால் கொஞ்சம் பெரிய சைஸ் மத்தி எங்களுக்கு கிடச்சிது. என்னென்னா முள் நிறைய இருக்குங்க. இந்த மீன் ஃபுல்லாக முள் இருக்கும். நார்மலி பொரிச்சு அப்படியே முறுமுறுன்னு சாப்பிடுவாங்க. குழம்புல போடுறதுக்கு உங்களுக்கு சின்ன சைஸ் மீன் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படிங்கிறதுனால உடையிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த பக்கம் மீன் மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. அண்ட் மீன் வறுவலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயம், பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகாய் பொடி, தனியா பொடி, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த விழுதை அப்படியே நம்ம மீன் ஃப்ரைக்கு விரவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன வெங்காயமெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் அந்த மேலே இருக்க மசாலாவை நீங்கள் சாதத்தோடு அப்படியே பனைஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் மீன்குள்ளார அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி உங்களுக்கு இந்த கிரில் சிக்கன், தந்தூரி சாப்பிட்றப்பெல்லாம் என்ன ஃபீல் கிடைக்குதோ அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். உங்ககிட்ட தந்தூரி அந்த மாதிரி அடுப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட செய்து சாப்பிட்லாங்க. மீன் ஃப்ரைக்கு விரவி வச்சுட்டு நான் மசாலா வதக்கினேன் இல்லைங்களா, அதே பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்து நம்ம வறுத்து அரைச்ச மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதங்கட்டும். இந்த சைடில் குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும். ஸோ தேங்காய் உடச்சி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு தேங்காவும் கொஞ்சம் சோம்பும் வச்சு அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். போட்ட மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்த அப்புறம் தான் நம்ம திரும்ப தேங்காவை ஊற்ற போகிறோம். அது வரைக்கும் நல்லா நுர கட்டி கொதிக்கட்டும். நான் மீன் ஃப்ரைக்கு மசாலா மேரினேட் பண்ணி வச்சுட்ருந்தேன். பாப்பாவும் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தா, எங்களுக்கு ஏதோ பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னென்னா நேற்று நைட் வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சுங்க. ஏன்னா நாங்கள் நேற்று பாப்பாவோட தாதா வீட்டுக்கு போயிருந்தோமா. ஸோ அங்கேயே போயிட்டு ஜாலியாக சாப்பிட்டு எல்லாம் வந்துட்டோம். அதனால் நேற்று வச்ச சாதம் கொஞ்சம் மிச்சமாகிடுச்சு.
அதுதான் வச்சு அவள் ஏதோ செய்துட்ருக்கா. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தயிர் போட்டு நல்லா மசிச்சு அந்த கஞ்சி மாதிரி ரெடி பண்ணிடுவா. அதுக்கு ஏதாவது சாலட் ஒன்று செஞ்சு வச்சுடுவா. அதுதான் பண்ணிகிட்ருக்கா. ஸோ சாட்டர்டே சண்டே ஆனால் வீடு கம்ப்ளீட்டாக சைந்தவி கண்ட்ரோலில் தான் இருக்கும். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பாப்பா இருக்கிறப்போ நமக்கு என்ன பெரிய ப்ரியாரிட்டி ஒர்க் இருக்குது, அவள் என்ஜாய்மெண்ட்டை விட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாத்தையுமே விட்டுருவோம். எப்படி வீடு கலைச்சி எப்படி இருந்தாலும் நாங்கள் திரும்ப சரி பண்ணிக்குவோம். அண்ட் குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. உப்பு காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் உப்பு காரம் தனியா பொடி எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும்ன்ட்டு. அண்ட் அவளுமே பார்த்திங்கன்னா ஏதோ சமையல் வேலைலாம் முடிச்சிருப்பா போல இருக்குது. முன்னிருந்து வாங்க சாப்பிட்டேன்னு கூப்பிட்டுட்டு இருந்தா. நான் அதுக்குள்ளார தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டு போனோம் அப்படின்னா அது கொதிச்சிட்ருக்கிறதுக்கும் நம்ம போயிட்டு வரதுக்கும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போய் பார்த்தா இதுதான் அந்த மாங்காய் சாலட். அண்ட் சொன்ன மாதிரி பழைய சாதத்தை கரைச்சி வச்சுருந்தா. உப்பு தாங்க போட மறந்துட்டுருக்கா. மற்றபடி எல்லாமே நல்லா சேர்த்துண்டா. நானே ஆச்சரியப்படுற மாதிரி அந்த சாதத்தை வந்து நல்லா மசிச்சு வச்சுருந்தா. மற்றெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடைஞ்ச மாதிரி செஞ்சு வச்சுருந்தா. இந்த மாங்காய் சாலடில் வந்து அவள் உப்பு காரம் போடாமல் இட்லி பொடியை போட்டுருவா எப்போவுமே. அண்ட் லைட்டாக தக்காளியை பிழிஞ்சு விட்டுருவா. கேட்டால் வந்து சீஸ் போட்ட மாதிரி ஒரு ஃப்ளேவர் வரும் அப்படின்னு சொல்லுவாள். ஆனால் அது நல்லா தான் இருக்கும் சம்டைம்ஸ் நமக்கு சாப்பிட. அண்ட் சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா அதாவது போன மே மாதம் செய்திருந்தோம் இல்லைங்களா மாவடு. அந்த மாவடு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து ரசம் வச்சுட்டேன். தக்காளி புளி விட்டு கொஞ்சமாக பெருங்காய பொடி, மஞ்சள், ரசப்பொடி வீட்டிலே அரைச்சது தான். அதுக்கப்புறம் பூண்டு கொத்தமல்லி போட்டு ஒரு கொதி வந்த உடனே நான் இறக்கிடுவேன். இந்த பக்கம் குழம்பும் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ மீன் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிவிட்டு 2 கொத்து கருவேப்பிலை போட்டேங்க. அவ்வளோதான். நான் வந்து ஒரு 10 நிமிஷம் போல் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுவேன். ஏன்னா மீன் போட்டு நான் 2 நிமிஷம் 3 நிமிஷம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. நான் நல்லா கொதிக்க விட்டு தான் ஆஃப் பண்ணுவேன். எனக்கு அப்போ தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ ரசமும் ரெடி ஆகிடுச்சி. குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா நுர தட்டி ரெடி ஆகிடுச்சி. சாதம் வெந்துட்டுருக்கு. அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் பாத்திரம் கழுவ வேண்டியது இருந்தது. சைட் பை சைட் சாதம் வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சன் க்ளீனிங் வேலையும் முடிஞ்சது. கிச்சன் க்ளீன் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா மீன் வறுக்கிற வேலை மட்டும்தான் இருந்தது. ஸோ தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை வச்சுக்கிட்டேன். ஸோ இது வந்து சிம்மில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முறுமுறுன்னு வந்துடும். இன்ஸ்டெட் ஆஃப் எண்ணெய் சேர்த்து எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆயில் கன்சப்ஷனும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். எல்லாமே ஆயில் சாப்பிட்றோம் தான், பட் குவான்டிட்டி ஆஃப் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்களோட லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா சாதம், மத்தி மீன் குழம்பு, மத்தி மீன் ஃப்ரை, ரசம். நாங்கள் போய் எங்கள் லஞ்சை என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட லஞ்சை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். பை பை.